அந்த விரிவடைகிறது என்ன பண்ணும்? அந்த இடத்துல வந்து சின்னதா ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு பட் மாரி வந்து வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? தொடர்ந்து அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா டீஃபிகேட் பண்ணிட்டே இருப்போம். முக்கி முக்கி உட்காருவோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த கஷ்டப்பட்டு அழுத்தி உட்கார அந்த சைஸ் வந்து பெருசாயிட்டே போகும். அப்ப என்ன ஆகும் அப்டின்னாக்க, அந்த அந்த நாள்பட்ட மலச்சிக்கல் தான் வந்து இந்த பைல்ஸ வந்து லீட் பண்ணுது. ஆனா இதுக்கு முதல் காரணம் என்ன அப்டின்னா, கேஸ்ட்ரைட்டிஸ். கேஸ் தான் அந்த காற்று தான் அந்த குடல் பகுதிகள்ல உருவாகுது. அந்த அந்த அதனால அந்த அந்த குடலானது வறட்சி அடைந்து அந்த மலத்தில் இருக்கிற நீர உறிஞ்சுது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த மலச்சிக்கல் வந்து அதுக்கு அடுத்தது வந்து அது பைல்ஸா டெவலப் பண்ணுது. இது வந்து அப்படியே தொடர்ந்து வந்து ஒரு ப்ராசஸ். இப்ப நம்ம தொடர்ச்சியா அந்த அந்த பைல்ஸ் என்னாகும் அப்படின்னாக்கா, ஒரு குறிப்பிட்டதுக்கு கட்டத்துக்கு மேல வந்து அதால இருக்க முடியாது. அது வந்து சில டைம்ல உடைஞ்சு வரலாம். இல்ல இல்ல உடைஞ்சு அதுலேருந்து ப்ளீடிங்லாம் வரும். அந்த பைல்ஸ் வந்து அந்த இடத்துல ரத்த கசிவுகளோட வந்து ஏற்படும். சில பேருக்கு வந்து உள்ள வெளியில பிதுங்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான பல காரணங்கள் வந்து இருக்கு. இது உக்கா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மட்டும் இல்ல. அவங்களுக்கு யாரெல்லாம் உணவு மேலாண்மை, அதாவது வந்து கரெக்ட்டா வந்து உணவு எடுத்துக்காத இருக்காங்களோ, அதிகமா ஸ்பைசி ஃபுட் வந்து காரத்தன்மை உள்ள பொருட்கள் வந்து சாப்பிடுறாங்களோ, அடுத்து மாவுச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் அதிகமா எடுப்பாங்க. சில பேர் இந்த வேர்க்கடல சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும் மலச்சிக்கல் வந்து கட்டும். சிக்கன் அதிகமா சாப்பிட்டாங்கனாலும் அவங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு அதிகமா இருக்கும். சிக்கன் சாப்பிட்டு அடுத்த நாள் பார்த்தோம்னாக்கா, நெறைய பேருக்கு மலம் வந்து இருக்கும். அதே மாரி ஏஜ்டு பெர்சன் ரொம்ப வயசானவங்களுக்கு நெறைய பேருக்கு கேட்டீங்கன்னாக்கா, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். இந்த மாரியான மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் கிரானிக் கான்ஸ்டிபேஷன் நீண்ட நாள் மலச்சிக்கலானது அது வந்து பைல்ஸுக்கு வந்து வழிவகுக்கும். மூலத்தை வந்து உண்டாக்கும். இதுதான் வந்து அடிப்படையான காரணம்.